போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சதுங்க ஊட்டியில. இப்போ இந்த ஒரு 3 நாளா பனியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால காலையில 9 மணி வரைக்கும் சில்னஸ் அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா பயங்கர குளிர், பனியோட தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நெருப்பு மூட்டி காஞ்சிட்டு தான் லைஃபை ஓட்டணும் ஊட்டியில. டிராக்டர் ஓட்டிட்டு இருக்க, காலைல 10 மணிக்கு வேலைக்கு போக முடியறது இல்ல, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணுங்க. ரொம்ப கோல்டு, பனி ரொம்ப இதாயிடுச்சு. இவ்வளவு நாள் மழை அடிச்சது, இப்ப ரொம்ப பனி விழுகுது. வந்து இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கணுங்க. ஒன்றும் பண்ண முடியறது இல்லை எங்களால. வேற வேலை ஒன்றும் செய்ய முடியறது இல்லைங்க, சமாளிக்க முடியறது இல்லை எங்களால. வெயில் தான் நாங்க வெளியே வர முடியுது, வீட்டை விட்டு வெளியே வர முடியுதுங்க. ஊட்டி டவுன்ல இருந்து பேசுறேங்க. உதகையில் 2.8 டிகிரி என்ற அளவே வெப்பநிலை பதிவாகி இருப்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்காட் இணைகிறார். ஸ்காட், உதகையை பொறுத்தளவில் உரை பனி நிலவி வருகிறது, தற்போதைய விவரங்கள். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் உதகையில காலை நேரத்தில் அதிகமாக பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்த குறிப்பா பார்த்தோம்னாக்க அரசு தாவரியல் பூங்கா மற்றும் கலக்குண்டா, காந்தல் போன்ற பகுதியில் அதிகமாக இந்த சதுப்பு நிலம் உள்ளது. இந்த சதுப்பு நிலத்தில் அதிகமாக பனிப்பொழிவு காணப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க காலை நேரத்துல மழை காய்கறிகளை அறுவடை செய்வதற்காக மழைக்கு செய்வதற்காக போவார்கள். அதை பார்த்தோம்னாக்க அவர்களோட இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆங்காங்கே பொதுமக்கள் தீ மூட்டி தங்களுடைய கைகளை காய்ச்சி அவர்கள் இயல்பு வாழ்க்கை வருகின்றனர். இதுல பார்த்தோம்னாக்க காலை நேரத்தில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுவார்கள். ஆனால் தற்போது இந்த பயணிகள் நடைப்பயிற்சியில் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.